ஹாய் ஹலோ வெல்கம் டு எஸ்ஜி சேனல். இந்த வீடியோவில் நம்ம எந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் பற்றி ரிவ்யூ பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீகாஸ் எலக்ட்ரிக் டூ வீலர் கம்பெனியில் ஹை ரேஞ்ச் கொடுக்குற ஒரு சூப்பரான அப்டேட்டட் நியூ மாடல் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் பற்றி தான் நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். அந்த ஸ்கூட்டர் என்ன மாடல், அந்த ஸ்கூட்டர் எவ்வளோ ப்ரைஸு, அது எவ்வளோ மைலேஜ் கொடுக்குது, அதோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன, அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, அந்த ஸ்கூட்டர் எவ்வளோ ஸ்பீடு போகுது, அந்த ஸ்கூட்டரை பற்றின ஃபுல் டீட்டெயிலும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலும் தெரியாது. ஏன்னா சில பேர் ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த டீட்டெயில் என்ன, இது எவ்வளோ ரேட்டு, இது என்ன மாடல், அந்த மாதிரிலாம் கேட்குறாங்க. ஸோ வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து சில பேர் வந்து பார்ப்பீங்க, எல்லாம் சில பேர் ரொம்ப நாள் நம்ம வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருப்பீங்க. ஸோ எல்லாருமே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நான் எப்போலாம் வீடியோ அப்லோட் பண்ணுறனோ, நீங்கள் மொபைல் வச்சுருந்தாலும் சரி, டேப் வச்சுருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து டிவியில் பார்த்தாலும் சரி, ஸோ எதில் பார்த்தாலும் வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு டாப்பில் வந்து உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் ஈஸியாக வீடியோவை உடனே பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோவில் போகலாம். இந்த ஸ்கூட்டரில் பேட்டரிக்கு 3 வருஷம் வாரண்டி கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லைன்னா 30,000 கிலோமீட்டர் வாரண்டியாக கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டுத்தில் நீங்கள் எது வேணால் கிளைம் பண்ணிக்கலாம். மோட்டாரை பொறுத்த வரைக்கும் அதுக்கு 3 வருஷம் வாரண்டி, அப்படி இல்லைன்னா 36,000 கிலோமீட்டர் வாரண்டியாக கொடுத்துருக்காங்க. அதுலேயும் நீங்கள் 2 ஆப்ஷன் எது வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். சார்ஜரை பொறுத்த வரைக்கும் அதுக்கு வந்து 2 வருஷம் வாரண்டி கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். பேட்டரி அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்கூட்டரில் 2 பேட்டரி போட்டு யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. வித் ரிமூவபிள் ஆப்ஷனோட வருது. அதாவது நீங்கள் ஸ்வாப் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பேட்டரி சார்ஜ் போட்டு ஓட்டிட்டு போகிறது, அது இருந்துச்சுன்னா அதை சார்ஜ் போட்டு இன்னொரு பேட்டரி போட்டு யூஸ் பண்ணிக்கிறது. இந்த மாதிரி ஸ்வாப்பபிள் ஆப்ஷனில் ரொட்டீன் டைப்பில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது உங்களுக்கு அட்வான்ஸ் மோடில் இருக்கும். பேட்டரி கெப்பாசிட்டி எவ்வளோனா 2 கிலோவாட்டில் இருக்குது. பேட்டரி என்ன டைப்புன்னா லித்தியம் அயன் பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி சார்ஜிங் டைம் பார்க்கும்போது 4.5 மணி நேரத்துலேருந்து ஒரு 5 மணி நேரத்தில் வந்து சார்ஜ் ஏறுற அளவுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து சார்ஜ் வந்து வீட்டில் போகிறனால போட்டுக்கலாம், பிளக் பாயிண்ட் எங்கே இருக்கோ அங்கே போட்டுக்கலாம், இல்லை சார்ஜ் ஸ்டேஷனில் போட்டுக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. சார்ஜ் ஸ்டேஷனில் தான் போடணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஸோ எல்லா இடத்துலையும் வந்து போகிற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு வாட்டி சார்ஜ் போட்டிங்கன்னா, அதாவது ஒரு வாட்டி பேட்டரி ஃபுல் ஆயிடுச்சுன்னா இந்த வண்டி சாலிடாக 80லேருந்து 90 கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் கொடுக்கும். நீங்கள் லாங் டிரைவு, ரெகுலர் ஒர்க்குக்கு இதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போகலாம். ஒரு 3 நாளைக்கு ஒரு 4 நாளைக்கு ஒரு வாட்டி சார்ஜ் போகிற அளவுக்கு நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒர்க்குக்கு எடுத்து போகிறீங்க, இல்லை லாங் டிரைவில் எடுத்து போகிறீங்க, எல்லாத்துக்குமான யூசேஜுக்கும் யூஸ் ஆகும். ஸோ மைலேஜ் வந்து பெட்டராக இருக்குது. மற்ற ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரைடிங் மோட்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இன்டர்நெட்டை நீங்கள் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி இப்போ எல்லாருமே ஸ்மார்ட் ஃபோன் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வந்து நெட்டு வந்து வண்டியோட கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மொபைல் ஆப்லாம் இருக்குல்ல, இப்போ எல்லா இடத்துலையும் ஆப் யூஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி மொபைல் ஆப்பை வந்து வண்டியோட கனெக்ட் பண்ணி நீங்கள் நிறையா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் சிஸ்டம் இந்த ஸ்கூட்டரில் வந்து கொடுத்துருக்காங்க. இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோலை பொறுத்த வரைக்கும் டிஜிட்டலே கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ஸ்பீடு பார்க்குறது, ஓடாமீட்ரு, ட்ரிப்போமீட்ரு எல்லாமே டிஜிட்டலே இருக்குது. இது மட்டும் இல்லாமல் கிளாக்கு வேறு கொடுத்துருக்காங்க. அடுத்தது டிஸ்டன்ஸ் டு எம்டி இண்டிகேட்டரும் இதில் அவைலபிளாக இருக்குது. அடுத்து வந்து சர்வீஸ் டியூ இண்டிகேட்டரும் அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் வந்து தெரியாத இடத்துல எங்கேயாவது இருக்கீங்க அப்படின்னா சார்ஜ் ஸ்டேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அதுக்கும் லொக்கேஷன் கண்டுபிடிக்கிறது, லொக்கேஷன் ட்ராக்கிங் இந்த ஸ்கூட்டரில் அவைலபிளாக இருக்குது. சைடு ஸ்டாண்ட் வார்னிங் இருக்குது. இப்போ நீங்கள் சைடு ஸ்டாண்ட் போட்டிருந்தீங்கன்னா வண்டி ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. அதுவும் அவைலபிளாக கொடுத்துருக்காங்க. லோ பேட்டரி அலாரமும் இந்த ஸ்கூட்டரில் இருக்குது. வண்டி வந்து பேட்டரி வந்து லோ ஆயிடுச்சு அப்படின்னா, சார்ஜ் தீரப்போகுது அப்படின்னா உங்களுக்கு டிஸ்பிளேல உங்களுக்கு இன்டிமேஷன் பண்ணும். அதுக்கு லோ பேட்டரி அலாரம் இந்த ஸ்கூட்டரில் அவைலபிளாக இருக்குது. அடுத்து ரைடிங் மோட்ஸ் இந்த ஸ்கூட்டரில் கொடுத்துருக்காங்க. பிரேக்கை பொறுத்த வரைக்கும் காம்பி பிரேக்கிங் சிஸ்டம் தான் இந்த ஸ்கூட்டரில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் ட்ரம்மோட வருது, பேக்லையும் ட்ரம்மோட வருது. இதில் வந்து டிஸ்க் கொடுக்கல அவங்க. சஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் டுபுலர் சேசிஸ் கொடுத்துருக்காங்க, பேக்கில் ஹைட்ராலிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. 23 லிட்டர்ஸ்க்கு அண்டர் சீட் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ சிங்கிள் சீட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு கீழே பாக்ஸ் வந்து பெருசாக கொடுத்துருக்காங்க. பேட்டரி ஸ்பேஸ் போக மீதி வந்து பெரிய பாக்ஸாக கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் திங்ஸு, லக்கேஜ் இது எல்லாமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மோட்டார் அப்படின்னு பார்க்கும்போது 2.5 கிலோவாட்டுக்கு பிஎல்டிசி மோட்டர் கொடுத்துருக்காங்க. டிரைவ் டைப்பை பொறுத்த வரைக்கும் ஹப் மோட்டரில் கொடுத்துருக்காங்க. கிரெடிபிலிட்டி வந்து 14 டிகிரிக்கு கொடுத்துருக்காங்க. வண்டியோட ஃப்ரண்ட்டில் ஹெட்லைட்டு, சைடில் வந்து டர்ன் இண்டிகேட்டர், பேக்கில் டெயில் லைட்டு எல்லாமே எல்இடிலே கொடுத்துருக்காங்க. அதில் ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் இந்த வண்டி மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்தில் போகிற அளவுக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓரளவு வந்து ஸ்பீடு நல்லாவே இருக்குது. ஒரு ஹை ஸ்பீடில் தான் கொடுத்துருக்காங்க. அசிலேஷன் பார்க்கும்போது வண்டி ஸ்டார்ட் பண்ண 4th செகண்ட்லேயே வந்து உங்களால் வந்து 40 கிலோமீட்டர் ஸ்பீடை வந்து ரீச் பண்ண முடியுங்கிறாங்க. அந்தளவுக்கு வந்து ஸ்பீடு வந்து உங்களுக்கு நல்லா கொடுக்கும் இந்த வண்டி. ஃப்ரண்ட்டில் பேக்கில் ரெண்டுத்துலேயுமே டியூப்லெஸ் சேஸ் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி வண்டியோட ஃப்ரண்ட்டு பேக் ரெண்டுத்துலேயுமே அலாய் வீல் தான் கொடுத்துருக்காங்க. டே லைட் ரன்னிங் லேம்பும் இந்த ஸ்கூட்டரில் அவைலபிளாக இருக்குது. அதேமாதிரி டிஸ்டன்ஸ் டு எம்டி இண்டிகேட்டரும் இதில் கொடுத்துருக்காங்க.
இந்த வீடியோவில் நீங்கள் ரிவ்யூ பார்த்தீங்களா, இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரோட மாடல் என்னன்னா பிகாஸ் மேக்ஸ் 12 அப்படிங்கிறது தான். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 வேரியன்ட் இருக்குது. நான் சொன்னது பேசிக் மாடல் தான். பட் 3 மாடல் இருக்குது. பேசிக் வேரியன்ட் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா 1,07,000 ஸ்டார்ட் ஆகுது எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ். ஆன் ரோட் ப்ரைஸ்னு வரும்போது ஒரு 10,000 1,10,000 வச்சுக்கலாம், அந்த ரேட்டில் முடிஞ்சிடும். பட் இதுக்கப்புறம் இருக்கிற 2 வேரியன்ட் பார்த்தீங்கன்னா ரேட் அதிகம். அதோட கெப்பாசிட்டி, பேட்டரி கெப்பாசிட்டி கூட, மைலேஜ் அதிகமாக கொடுக்கும். ஸோ ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும். இது வந்து பேசிக் மாடல் தான். இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் சார்ஜில் 90 கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் போகும். அது நல்லா பெட்டராக இருக்குது. ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் 6 km/h வரைக்கும் போகும். அதுவும் நல்லா கொடுத்துருக்காங்க. ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கும்போது நல்லா இருக்குது. ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஓவரால் எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் சரி, வைஃபை கனெக்ட் பண்ணுறது, சைட் ஸ்டாண்ட் அலாரம் சரி, லோ பேட்டரி அலாரம் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சார்ஜர் வந்து வீட்டில் போகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. எல்லாமே வந்து ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா பெட்டராக கொடுத்துருக்காங்க. ஸோ 1,10,000 மற்ற கம்பெனியோட கம்பேர் பண்ணும்போது பிகாஸ் பெஸ்ட்டுன்னா இது வந்து நல்ல ஸ்கூட்டர் தான். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இந்த ஸ்கூட்டர் நல்லா தான் இருக்குது. இந்த ஸ்கூட்டரை வந்து ஆன்லைனில் புக் பண்ணி வாங்குற ஆப்ஷனும் இருக்குது. நிறைய சைட்டில் கிடைக்குது, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இல்லை நான் ஆன்லைனில் வாங்காமல் ஷோரூமில் தான் வாங்கணும் அப்படின்னா நியர்பை லொக்கேஷனில் நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கே பக்கத்தில் பிகாஸ் ஷோரூம் இருக்கும். அவங்களை கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ரேட் எல்லாமே தெரியும். ஸோ ஒரு 1,10,000 பட்ஜெட்டில் நான் வந்து பிகாஸில் ஒரு சூப்பரான நியூ மாடல் லேட்டஸ்ட் ஸ்கூட்டர் வாங்கணும் அப்படின்னு யாரெல்லாம் உங்கள் ஃப்ரெண்டு சொல்லியிருப்பாங்க, இல்லை ரிலேட்டிவ்ஸ் சொல்லிட்டு இருப்பாங்க, இல்லை தெரிஞ்சவங்க யாராச்சும் சொல்லியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள், யூஸ் ஆகும். இந்த வீடியோ பற்றி எதுவும் சொல்லணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஸோ இதேமாதிரி டிஃப்ரெண்டான வீடியோ நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களுக்கு வருது LSGD.